எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது புதினா முந்திரி பக்கோடா. இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா யூஸ்வலாக கடைகளில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த புதினா முந்திரி பக்கோடாவை ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷான புதினா, 1 கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. புதினா கொத்தமல்லி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. பக்கோடாக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு போடுங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மசாலா தூள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா போடுங்க. நான் புதினாவை கட் பண்ணல, முழுசாக சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 1 கப் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இந்த மாதிரி பாதியாக இருக்கிற முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுங்க. அப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். முழுசாக இருக்கிற முந்திரி வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் 4 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை சேர்க்குறேன். இந்த சூடான எண்ணெயில் மாவு பாதி வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ அரைச்ச புதினா கொத்தமல்லி சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சா போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ இது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் மாவை எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது மாவு இந்த மாதிரி விழணும். பார்த்தீங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும். ஸோ பக்கோடாக்கான மாவு இந்த மாதிரி இருக்கணும். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஒரே டைமில் நிறைய போடாதீங்க, அப்புறம் பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வேகாது. அடிக்கடி பக்கோடாவை இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா அப்போது எல்லா பக்கமும் ஈவனாக கிறிஸ்பியாக வெந்து வரும். பக்கோடா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த பக்கோடாவை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 4-5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்டியான புதினா முந்திரி பக்கோடாவை நீங்கள் ஈவினிங் டீ டைமில் நல்ல சூடான ஒரு டீயோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு மசாலா டீயோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் டீ, காஃபி, ஜூஸ் எது வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற பக்கோடா ரெசிபீஸோட லிங்க், அப்புறம் மசாலா டீயோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.